அடுத்த நாள் வங்கி மேலாளர்களும் பணியாளர்களும் அவர்களோட வார இறுதி நாள்ல வங்கியை திறக்க அழைக்கப்பட்டாங்க. பாதுகாப்பு அதிகாரிகள் கூட உள்ள போன காவல்துறையினர் பெட்டகாரிக்கு எந்த சேதாரமும் ஏற்படலன்னு உறுதியா நம்பிக்கையோட வெளியே வந்தாங்க. அவங்க வங்கியோட நுழைவு கதவுகளை மூடவும் பெட்டகாரையோட கதவுகளுக்கு பின்னால நின்னுட்டு இருந்த ஒரு கொள்ளையன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். காவல்துறையினர் இருந்தப்ப சின்ன மூச்சு சத்தம் கேட்டிருந்தா கூட இந்த கொள்ளையர்கள் மாட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு 40 அடி சுரங்கத்தின் வழியா தவழ்ந்த மாதிரியே அங்கிருந்து வெளியே போயிருக்காங்க. இப்படிதான் அந்த சமயத்துல தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில செய்திகள் வெளியாச்சு. திங்கக்கிழமை திரும்பவும் பணிக்கு வந்த வங்கி ஊழியர்கள் பெட்டகாரை சரியா இல்ல அப்படிங்கறத உணர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வங்கிக்குள்ள நாங்க போனப்போ பெட்டகாரை திறக்கப்படாமலே இருந்தது. ஆனா அந்த அறையோட மற்றொரு பக்கம் வழியா அவங்க வந்திருப்பாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொன்னாரு. இந்த வழக்குல மொத்தம் 120 துப்பறியும் அதிகாரிகள் பணியாற்றினாங்க. இந்த வழக்குல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த குற்றத்துக்கு இவங்க தான் காரணம்னு மாறி மாறி கை காட்டிட்டே இருந்தாங்க. ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை பாதுகாப்பு அதிகாரிகளோட அலட்சியத்தால தான் இது நடந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை ஏன் பக்கத்துல இருக்கக்கூடிய தொழில் பொருட்கள் விற்பனை நிலையத்தை சோதனையிடலன்னு கேள்வி எழுப்புனாங்க.